இந்த வீடியோவை வழங்குபவர் நிதின் ஸ்கேல்ஸ் பண்ருட்டி, கடலூர் மாவட்டத்தின் முதல் தராசு மேனுஃபேக்சரர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சபரிமலைக்கு இப்போது 15ஆம் தேதி போன ஃபுட்டேஜ் தான் இது எல்லாமே. பாருங்கள், என்னைக்கு எடுத்ததுன்னு கேட்காதீங்க. 15/12/2023 எடுத்தது. எவ்வளோ கூட்டம் இருக்குன்றத பார்க்குறதுக்காக எடுத்தது. பாருங்கள், நீங்கள் இது வந்து குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பம்பைக்கு பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு இந்த பஸ்ஸு லோட் ஆகிறதுக்கு. 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு வண்டி ஒரு வழியாக எடுத்தாங்க. 6:30 மணிக்கு எடுத்து 9 மணி போல் எரிமேலி ரீச் ஆனாங்க. அது வரைக்கும் எந்த டிராஃபிக்கும் இல்லை, அது மாட்டும் வண்டி போயிட்டே தான் இருந்தது. நேற்றே நம்ம அந்த எரிமேலி ஃபுட்டேஜு, பம்பை ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதில் கேட்டுருந்தீங்க நிறைய பேர் ஸ்பாட் புக்கிங் இருக்கான்னு. ஸ்பாட் புக்கிங் பம்பையில் பண்ணுறாங்க, ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட பண்ணுறாங்க. ஆனால் வந்து 35,000ன்றத இப்போ ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு பண்ணி தராங்க. போகிறவங்களுக்கு, நேராக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தராங்க. எல்லாருக்குமே ஸ்பாட் புக்கிங் உண்டு, அதனால் பயப்பட தேவையில்ல. இது என்ன வண்டி இங்கே லைனாக நிற்கிதான்னு பார்க்காதீங்க. எல்லாம் டீ பிரேக் எடுக்கிறதுக்காக வண்டி நிறுத்திட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம போனது கேஎஸ்ஆர்டிசியில். நேற்று வீடியோஸில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதே போல் சிவில் தரிசனம் உண்டான்னு கேட்டிருந்தீங்க. சிவில் தரிசனத்துக்கு க்யூ உண்டான்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் விர்ச்சுவல் க்யூ பண்ணித்தராங்க, அதுவும் ஸ்பாட் புக்கிங்கில் பண்ணுறாங்க. அதனால் போகணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபில் இன்னொருத்தவர் கேட்டிருந்தார், 24ஆம் தேதி நான் டிசம்பர் 24 புக் பண்ணியிருக்கேன், 22ஆம் தேதி போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த மாதிரி போகலாமான்றது தெரியல. ஆனால் 25 போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா கியூ டிராஃபிக் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், வண்டி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே நீங்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி போகலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நிலக்கல் டு பம்பா பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அலோவ் பண்ணுறாங்களா, கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க. நிலக்கல் டு பம்பா ஈஸியாக நீங்கள் போகலாம், அந்தளவுக்கு ரஷ்ஷெல்லாம் இல்லை, எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து போச்சு. அதனால் போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் நிறையா அதிகமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ரீயாகவே போகலாம். நீங்கள் அந்த ஃபோட்டோஜும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். நிலக்கல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிலவரம், அது நேற்று நிலவரம், அதாவது 15/12/2023 மறுபடியும் சொல்கிறேன். அதனால் கேட்காதீங்க எப்போ எடுத்த ஃபுட்டேஜ். நேற்று தான் எடுத்த ஃபுட்டேஜ். இது உங்களுக்காக தான் பிரத்யேகமாக நாங்கள் எடுத்து போடுறோம். நாங்கள் வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போகல. ஏற்கனவே நாங்கள் கார்த்திகை 4ஆம் தேதியே போயிட்டு வந்துட்டோம். குமுளிக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு இங்கே எப்படி இருக்குது நிலவரன்றதுக்காக எடுத்து போடுறோம் இந்த வீடியோஸ்லாம். அதே போல் சன்னிதான ஃபுட்டேஜ் கேட்காதீங்க. சன்னிதான ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வேணால் நானும் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் சன்னிதான ஃபுட்டேஜ் பார்த்து தான் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே எரிமேலியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எரிமேலியில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எரிமேலியில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் பம்பையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டத்தை நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது எப்படி இருக்குன்னு. அதனால் பம்பையிலையும் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நேற்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் எவ்வளோ நேரத்தில் பார்த்தாங்கன்னா, ஏறுற டைமிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூவில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அந்த டைமிங்கில் சாமி பார்த்துடலாம். நீங்கள் ஏறுறதை பொறுத்து ஒரு சில பேர் 2 மணி நேரத்தில் ஏறுவாங்க, ஒரு சில பேர் 3 மணி நேரம் ஆகும். அது கூட ஒரு 1 மணி நேரம் சேர்த்துங்க, ஆக மொத்தம் 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் படியில் ஒரு நிமிஷத்துக்கு 75லேருந்து 80 பேரை ஏற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு 4600 பேர் ஏற்றுறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எப்படி சீக்கிரமாக நீங்கள் சாமி பார்க்க முடியுன்றதுக்காக. குழந்தைங்கள கூட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக கூட்டுட்டு போங்க. ஸ்பாட் புக்கிங் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க காலையிலே போயிடுங்க. ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்கெலாம் போனீங்கன்னா பம்பைக்கு நீங்கள் ஸ்பாட் புக்கிங் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அடித்து பிடிச்சி உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்கான்னு. கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. அந்த கூட்டம் ஏன் அன்றைக்கி அது மாதிரி ஆச்சுன்னா, என்னுடைய கெஸ் படி பார்த்திங்கன்னா நல்ல நாளுன்றதுனால எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கிளம்பிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால தான் அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் ஜாம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட்லேயும் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். சாட்டர்டே சண்டேன்றதுனால ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாம் லீவுன்றதுனால கண்டிப்பாக வருவாங்க.
எங்களை மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி அங்கங்கேருந்து அவைலபிள் இருக்குது. குமுளிலேருந்து பஸ்ஸு லோடாக விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸ்பெஷல் பஸ்ஸஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கூட்டமாகவும் இல்லை. பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான கூட்டம்னு தான் சொல்லலாம். காலியாகவே தான் போகுது. குமுளிலேருந்து பம்பைக்கு போகிறதும் அதே போல் பந்தனத்திட்டாலேருந்து பம்பைக்கு போகிறதும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் வர்றவங்கெல்லாம் வேனு, காரு, பஸ்ஸு அந்த மாதிரி அவங்கள தனியாக வச்சுட்டு வர்றதுனால இந்த மாதிரி பஸ்ஸஸில் கம்மியாக தான் இருக்குது கூட்டம். எரிமேலிலேருந்து பம்பை போகிற வரைக்கும் நிறைய இடத்துல அன்னதானம் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் கேட்டிருந்தார், சாமி மார்னிங்கில் போனோம்னா எங்களுக்கு பார்க்கிங் ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது நேற்று நிலவரப்படி மார்னிங்கில் பார்க்கிங் ஈஸியாக கிடைச்சிது. நீங்கள் போகிற டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்களா எப்படி போகிறீங்கன்னு தெரியல. வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நிலக்கல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட்டம் வாங்க. நிலக்கல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே என்ட்ராகுது பாருங்கள். நம்ம பஸ் கேஎஸ்ஆர்டிசி தான் நார்மலாக என்ட்ராகுது. இது வந்து காலையில் ஒரு 11 மணி போல் எடுத்தது. பாருங்கள் எவ்வளோ போலீஸ் இருக்காங்கன்னு. டிராஃபிக் ஜாம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஃப்ரீயாகவே என்ட்ராகுது. அதே போல் பார்க்கிங் வசதி கேட்டிருந்தாங்க. பார்க்கிங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிலக்கல்ல பார்க்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. நிலக்கல்ல ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நியூஸ்லலாம் வந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க, பயந்துருப்பீங்க. அதனால தான் எல்லாம் கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இது வந்து 15/12/2023 எடுத்தது. மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள்.
கூட்டம் வந்து கட்டுக்குள் அடங்கிடுச்சு. பஸ்ஸெல்லாம் கூட காலியாகவே இருக்குது பாருங்கள். நிலக்கல் பஸ் ஏறுறதுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பம்பையில் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பம்பை பஸ் ஸ்டாண்ட்லேயும் பாருங்கள் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசியில் நிலக்கல்லேருந்து வந்து இறங்கி நடந்து போகிறவங்க. இவங்கள பார்த்து கெஸ் பண்ணிடாதீங்க கூட்டம் நிறையா இருக்குமோ அப்படின்லாம். ஒரு பஸ்லேருந்து இறங்கும்போது அப்படியே கும்பலாக தானே போவாங்க. அதனால் இந்த கூட்டம் இது. அடுத்த பஸ் வரும்போது பின்னாடி இன்னொரு கும்பல் வரும். அந்த மாதிரி தான் நடந்து போவாங்க. அங்கே சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். பம்பையில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அந்த துணியெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ துணி விட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எவ்வளோ துணி பாருங்கள்.
இங்கே வா இந்த பக்கம் பா ரைட் சைடில் வா லெஃப்ட் சைடு போ ஆமே லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கலாம் எல்லாம் ஒரு போட்டு அதெல்லாம் போட்டு அவ்வளோ വിനായക അനീഷിനെ കാത്ത് കേശവൻ പമ്പ ഗണപതി അമ്പലത്തിന് സമീപമുള്ള പബ്ലിസിറ്റി ഓഫീസിനെ കാത്തുനിൽക്കുന്നു. പത്തനംതിട്ട ഓമല്ലൂരിൽ നിന്ന് വന്ന വിനായക അനീഷിനെ കാത്ത് കേശവൻ നായർ പമ്പ ഗണപതി അമ്പലത്തിന് സമീപമുള്ള പബ്ലിസിറ്റി ഓഫീസിൽ കാത്തുനിൽക്കുന്നു. சூப்பரு அங்கே இறங்க முடியாது அங்கே கேட்டு டேய் போல கொஞ்சம் வண்டிக்கு அப்புறம் தான் மறுபடியும் சொல்கிறேன், சன்னிதான ஃபுட்டேஜ் ஏன் இல்லைன்னு கேட்காதீங்க. நாங்கள் சன்னிதானத்துக்கு வர்றதுக்காக வரல. சுவாமி சரணமையப்பா. பம்பையில் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். இதுக்கப்புறம் சன்னிதானத்தோட நிலவரம் எப்படி என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.